நைட்டு ஹாரர் மூவியை பார்த்துட்டு படுத்துங்கிறக்கே 12:30 ஆயிடுச்சா. காலையில் எந்திரிக்கவே முடியல. எங்கள் அம்மாவும் 6 மணிலேருந்து எழுப்புறாங்க. அப்புறம் எப்படியே கஷ்டப்பட்டு 6:30க்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோன்னே சரி சமைச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க டிஃபன் பாக்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். கேரட் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் பாப்பாவும் 8 மணிக்கெலாம் போகணும், அவளும் கிளம்பிட்டா. அப்புறம் தம்பியும் கொண்டு போய் அப்பா விட்டுட்டு வந்துட்டார். நானும் கொஞ்சம் நேரம் படிக்கலான்னு புக்கெல்லாம் எடுத்தேன். நான் படித்த பாடு இல்லை. அப்புறம் மதியானம் ஆயிடுச்சு, எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. எங்கள் தாத்தாட்ட போய் பிரியாணி கேட்டேன். எங்கள் தாத்தா இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சரி நமக்கு இன்றைக்கி இட்லி தான் வாச்சதுன்னு சாப்பிட்டு பார்த்தா மழை வர்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி படிக்க உட்காந்த நேரமோ என்னமோ மழை வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் காய போட்டிருந்த துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக நவாப்பழம் இருந்துச்சு, சாப்பிட்லான்னு தோணுச்சு. அப்புறம் அதையும் சாப்பிட்டு ஜீரா வாட்டர்லாம் வச்சு குடிச்சிட்டு நைட்டு டின்னருக்கு வந்து பச்சை பயிறு தான் செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாப்பா வந்து கூப்பிட்டா, ஃபோன் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அவளையும் போய் கூட்டிகிட்டு வந்தோம், நானும் தம்பியுமே. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.